ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜனவரி 20 அண்ட் 21க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா 2032 ஆண்டுக்குள் எந்த இரு நாடுகளுக்கு இடையில் வர்த்தகம் $200 பில்லியன் அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே தான் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அதிபர் பார்த்தோம்னா நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு. பிரதமர் மோடி அவருக்கு அளித்த அன்பளிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தினுடைய ஊஞ்சல், காஷ்மீரினுடைய பஷ்மினா சால்வை, தெலுங்கானாவினுடைய வெள்ளி பேழையில வச்சு தான் காஷ்மீரினுடைய பஷ்மினா சால்வையை வழங்கியிருக்காரு. அவரினுடைய தாயாருக்கு பஷ்மினா சால்வை, காஷ்மீரினுடைய குங்கும பூவை கொடுத்திருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா எந்த பகுதியில் புதிய இயற்கை எரிவாயு இருப்பு கண்டறியப்பட்டுள்ளது? தென் சீன கடலை ஒட்டியுள்ள பிலிப்பைன்ஸின் கடல் எல்லை பகுதியில் தான் இந்த புதிய இயற்கை எரிவாயு கண்டறியப்பட்டிருக்கு. தற்போது பயன்பாட்டில் உள்ள மலாம்பாயா எரிவாயு வயலுக்கு மிக அருகிலேயே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புதிய இயற்கை எரிவாயு இருப்பு கண்டறியப்பட்டிருக்கு. அடுத்து சீனாவில் 1949 ஆண்டு கம்யூனிஸ்ட் புரட்சிக்கு பிறகு கடந்த ஆண்டு பதிவான பிறப்பு விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப மிக குறைந்த 5.63% மட்டும்தான் பிறப்பு விகிதம் பதிவாயிருக்கு. கடந்த ஆண்டு பிறந்த குழந்தைகளினுடைய எண்ணிக்கை 79.2 லட்சம். இது முந்தைய ஆண்டை விட 17% குறைவு. எத்தனை சதவீதம் குறைவு? 17% குறைவு. சீன நாட்காட்டியின்படி கடந்த ஆண்டு பாம்பு ஆண்டாக கருதப்பட்டது. அதாவது சீன நாட்காட்டியின்படி கடந்த ஆண்டு பாம்பு ஆண்டாக கருதப்பட்டது. இதனால கூட பிறப்பு விகிதம் ரொம்ப வீழ்ச்சி அடைந்ததுக்கு ஒரு காரணமா சொல்றாங்க. அடுத்து கலைஞர் பன்னாட்டு மையம் எங்கு கட்டப்பட்டு வருகிறது? முட்டுக்காடுல தான் கட்டப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு மே மாதம் இதற்கான அடிக்கல் நாட்டிட்டாங்க. தற்போது இந்த ஆண்டு நவம்பர்ல திறக்கிறதா சொல்லியிருக்காங்க. கலைஞர் பன்னாட்டு மையம் எங்கு கட்டப்பட்டு வருகிறது? முட்டுக்காடுல. அடுத்து மாமல்லபுரம் அருகில் எத்தனை கோடியில் மாமல்லன் நீர்த்தேக்கம் அமைய உள்ளது? 342.60 கோடியில தான் மாமல்லன் நீர்த்தேக்கம் அமைய உள்ளது. மாமல்லன் அப்படின்னு நம்ம யாரை குறிப்பிடுறோம்? முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன். அவர் தான் மாமல்லபுரத்தை உருவாக்குனாரு. அவருடைய பெயர்ல தான் மாமல்லன் நீர்த்தேக்கம் அமைய இருக்கு. அடுத்து இந்தியாவின் முதல் மருத்துவ பேருந்தை எந்த மருத்துவமனை அறிமுகப்படுத்தியுள்ளது? அதாவது சிம்ஸ் மருத்துவமனை தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எந்த பெயரில் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ஸ் ஹலோ டாக்டர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் அப்படின்ற பெயரில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் இருக்க இடத்துக்கே சென்று அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் எல்லாத்தையுமே வழங்குறதுக்காக தான் இந்த மருத்துவ பேருந்து அப்படின்ற ஒரு இதுவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பபாசி விருதுகள் இந்தியாவினுடைய பதிப்பக தலைநகரம் என்று எந்த நகரத்தை அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையை அழைக்கிறோம். சிறந்த பதிப்பாளருக்கான பதிப்பக செம்மல் கா கணபதி விருது யார் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்திணை பதிப்பகம் தான் பெற்றிருக்காங்க. சிறந்த நூலகருக்கான பூங்கொடி வே சுப்பையா விருது எஸ் வனஜா அவங்க பெற்றிருக்காங்க. சிறந்த குழந்தை எழுத்தாளருக்கான குழந்தை கவிஞர் அழவல்லியப்பா விருது மு முருகேஷ் அவங்க பெற்றிருக்காங்க. சிறந்த எழுத்தாளருக்கான முதல் பெண் பதிப்பாளர் அம்சவேணி பெரியவண்ணன் விருது ஜா தீபா அவங்க பெற்றிருக்காங்க. சிறந்த சிறுவர் அறிவியல் நூலுக்கான நெல்லை சு முத்து விருது ஆ லோகமாதேவி அவங்க பெற்றிருக்காங்க. முத்தமிழ் கவிஞர் ஆலந்தூர் கோ மோகனரங்கன் கவிதை இலக்கிய விருது சேபா சிவராசன் அவங்க பெற்றிருக்காங்க. சிறந்த தன்னம்பிக்கை நூலுக்கான சிந்தனை கவிஞர் கவிதாசன் விருது முனைவர் சுந்தரா ஆவுடையப்பன் அவங்க பெற்றிருக்காங்க. அடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் பிரிவாக பிஎன்எஸ்ஸின் எந்த பிரிவு உள்ளது? பிரிவு 69 உள்ளது. பண்டைய இந்தியாவில் நடைமுறையில் இருந்த 8 வகை திருமணங்களில் ஒன்று காந்தர்வ திருமணம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ இது எதுக்காக அப்படி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இந்த லிவிங் கெதர்ல வாழ்றாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் என்னவா சொல்றாங்கன்னா மனைவி அப்படின்ற அந்தஸ்து அவங்களுக்கும் இருக்கு அப்படின்றதுல பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் பிரிவாக பிரிவு 69 புதிதாக கொண்டு வரப்பட்ட பிஎன்எஸ் சட்ட பிரிவுல இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோக்போரோக் தினம் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது? திரிபுரா மாநிலத்தில் தான் கோக்போராக் தினம் கொண்டாடப்பட்டது. திரிபுராவில் பழங்குடியினரினுடைய முக்கியமான மொழி தான் இந்த கோக்போராக் அப்படின்ற மொழி. கோக்போராக் தினம் என்னைக்கு அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 19 அனுசரிக்கிறாங்க. அடுத்து உலக அளவில் முட்டைகோஸ் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? சீனா 48% பங்களிப்புடன் முதலிடத்தில் இருக்கு. அடுத்தடுத்த இடங்கள்ல பார்த்தோம்னா இந்தியா, ரஷ்யா, தென்கொரியா அமைஞ்சிருக்காங்க. அடுத்து கொய்யாப்பழ உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? இந்தியா 44% பங்களிப்புடன் முதலிடத்தில் இருக்கு. அடுத்தடுத்த பிளேஸ்ல இந்தோனேஷியா, சீனா இவங்கெல்லாம் இருக்காங்க.
அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எப்பிரிவின் அரசு ஒப்புதல் அளிக்கும் முறையை ஆளுநர் நிகழ்த்த வேண்டும். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எப்பிரிவின்படி அரசு ஒப்புதல் அளிக்கும் முறையை ஆளுநர் நிகழ்த்த வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா 176ல் 1 படி தான் வந்து அரசு ஒப்புதல் அளிக்கும் முறையை தான் வந்து ஆளுநர் வந்து உரை நிகழ்த்த வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க. கடந்த 14 ஆண்டுகளில் இல்லாத வகையில் 2024-25 நிதியாண்டில் எத்தனை சதவீதம் பொருளாதார வளர்ச்சியை தமிழகம் எட்டியுள்ளது? 11.19% பொருளாதார வளர்ச்சியை வந்து எட்டியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.